அடுத்து ஒரு பாயிண்ட்ஸ் குடுக்குற டாஸ்க் நடக்குதுன்னு நெனைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, பார்வதியும், வியானாவும் கிகி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து ஒரு கட்டத்தில வந்து எஃப்ஜேவுக்கு கடுப்பாகுது. இப்ப எஃப்ஜே வந்து தலையாக மாறுகிறார். அவரு வந்து ஃப்ளஷ் டீம்ல ஒரு மெம்பரா இருக்கார் இல்லையா? தலையாக மாறி இங்க வரார். "என்னங்க அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க அத ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. நீங்க இப்ப கேப்டன் இல்லையா? நீங்க ஒரு உப்புக்கு சப்பானியா? அப்பன்னா நீங்க போங்க." அப்படின்னு சொன்ன உடனே சாண்ட்ரா உடனே அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே என்னங்க போங்கன்னு சொன்னா நீங்க பாட்டுக்கு போயிடுறீங்க. என்ன இது? உடனே திவ்யா கேட்குறாங்க, பேசிக்கிட்டு இருந்தது பார்வதியும் வியானாவும். நீ எதுக்கு இவங்கள போட்டு கடிக்கிற? இப்ப என்ன மனசு உடைஞ்சுட்டாங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படிங்கிற மாரி எஃப்ஜே கேட்குறாரு. இல்லப்பா நீ தான்ப்பா சொன்ன, நான் இங்க வந்து உட்காந்துட்டேன். இப்பவும் திரும்பியும் நொய் நொய்ன்னு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கியே அப்படின்ன உடனே, சரி இப்ப என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றீங்களா? அப்போ உங்க கால்ல விழுந்தா சரியாயிடுமான்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து சாண்ட்ராவின் காலில் விழும் அந்த காட்சி. அதிர்ச்சியா பார்க்குறாங்க பாரு. என்னடா இவன் பொசுக்குன்னு கால்ல விழுவுறான் அப்படின்ட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஃப்ஜே எதற்காக கால்ல விழுவுறார்? பிரச்சனைய வளர்க்கக்கூடாதுன்னு விழுவுறாரா? இல்ல அந்த உப்புக்கு சப்பாணி அப்படிங்கிற அந்த வார்த்தை அவங்கள கண்டிப்பா ஹர்ட் பண்ணியிருக்கும். உப்புக்கு சப்பானின்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு தான் அர்த்தம். பார்ப்போம்.